வெல்கம் பேக் டு மை சேனல். சீதா அருண் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் மனோஜ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ முத்து என்ன முடிவு எடுக்க போறான் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜை திருடன்னு நினச்சிட்டு மீனாவும் ஸ்ருதியும் வந்து போட்டு அடிக்கிறாங்க. அப்போ விஜயா வந்தனால அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து வெளுத்து வாங்குறாங்க. அப்போ அங்கே வந்து ரோஹிணி என்ன நினைக்கிறான்னா வந்து பிஏ தான் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் சேர்ந்து அடிக்கிறா. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்து அங்கே வராங்க. அவங்கள்ட்ட விஷயத்த சொன்ன உடனே முத்து வந்து என் வீட்டில் திருடருக்கு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா அப்படின்ட்டு கையை வந்து முறுக்கிறான். அப்போ அம்மானு மனோஜ் வந்து சத்தம் போட்ட உடனே விஜயா வந்து முத்துட்ட விடு விடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த குரலை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மனோஜோட முகத்தில் இருக்கிற முகமுடியை வந்து எடுக்கிறான். எடுத்து பார்த்தா மனோஜ் அவனை பார்த்த உடனே டே நீ தான் திருட வந்தியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்றானா, டேய் நான் திருட வரல, தடுத்து நிறுத்தனே, ஆனா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க, அவன் என் கண்ணடியை கழட்டிட்டு அவன் எனக்கு வந்து முகமுடி போட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உண்மை தெரியுது. அங்கே வந்து பிஏ வந்து கட்டோட உட்காந்துருக்கான். அப்போ சிட்டி என்ன சொல்கிறான்னா, நான் வேணா ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ தானே வீரப்பா போன, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ரோஹிணி வேணும்னே பழி வாங்கிட்டு அவளை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு வந்து கோவப்படுறான். உனக்கு சொன்ன வேலையை செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு ரோஹிணி வந்து திட்டுறாங்க. அப்போ பிஏ என்ன சொல்றான்னா, உன்னோட கொழுந்தனார் முத்துக்கிட்ட நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, சொல்லு அவனுக்கு தெரிஞ்ச பரவாயில்ல, இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டா இனியாவது நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறா. அதுக்கு சிட்டி என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஆறப்போடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீதாவோட கல்யாண வேலை எல்லாமே பரபரப்பா மண்டபத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. ரோஹிணி சீதாக்கு வந்து மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து கல்யாண வேலை எல்லாமே முன்னாடி நின்று செஞ்சுட்டு இருக்கான். சீதா வந்து சோகமா இருக்கா. அதை பார்த்து மீனா வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறா. அது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இந்த நேரத்தில் கூட நான் உண்மையை சொல்லலையே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. மாமாவை கூப்பிட்டு வேணா உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு வந்து சீதா கேட்குறா. இந்த டைம்ல சொன்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சீதா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா மீனா. அப்போ அங்கே வர ஸ்ருதி வந்து சீதாக்கு வந்து நகையை போட்டு விடுறாங்க. மேரேஜ் பந்தியில் அங்கே யாரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது முத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அங்கே போய் பார்க்குறான். அங்கே போனால் மனோஜுக்கு வந்து வட வரல அப்படின்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வழியா சீதா அருண் மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. சீதா இந்த மாதிரி ஃபீல் பண்ணவே முத்துக்கு வந்து தெரிஞ்சிருமா, முத்துக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். மீனா வந்து என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்றது தெரியல. விஜயா வந்து தேவையில்லாம செம பிரச்சனை பண்ணுவாங்க. மீனா எப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சு முத்துக்கு வந்து புரிய வைப்பாலோ தெரியல. மனோஜ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னானா, மேரேஜுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டான். ஆனா இப்போ ஒரு வடை கிடைக்கல அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஓசிலேயே மங்களம் படலாம் நினைச்சிட்டான் போல. என்னதான் முத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து அருணுக்கும் சீதாவுக்கும் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே முத்து தான் இப்போ மெயினா நின்று எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கான். மாமா நான் இப்படி தான் வந்து பொறுப்பா இருக்கணும் அப்படின்றது செம சூப்பரா வந்து இந்த சீரியல் வந்து காமிச்சிருக்காங்க. பொறுப்புள்ள பிள்ளையா வந்து முத்து வந்து சேஞ்ச் ஆயிட்டான். ரோஹிணியும் பிரைடல் மேக்கப் வந்து செம சூப்பரா போட்டு விட்டுட்டாங்க. ஸ்ருதி வந்து அவங்க பங்குக்கு செயினை இப்பவே வந்து போட்டு விட்டுட்டாங்க சீதாக்கு. நல்லபடியா எந்த ப்ராப்ளமும் இல்லாம மேரேஜ் நடந்தா நல்லா இருக்கும். ரோஹிணி இன்னைக்கு தான் வந்து செம போல்டா வந்து பேசியிருக்காங்க. எப்ப பாரு பயந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு துணிச்சலா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ற பிஏட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும், ஏன் ரோஹிணி வந்து அவங்க வந்து கல்யாணின்னு கூப்பிடுறாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்த விஷயத்தை தான் வந்து சொல்ல போறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரியல்ல இனி எப்படி காமிக்க போறாங்க அப்படின்றத இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.